ஸோ ஹலோ இட்ஸ் விக்கி. ரம்ஜான் மாதம் வந்தாலே சும்மா பட்டைய கலப்பம் நம்ம மண்ணடின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன ஃபுட் வாக் போகலாம் வாங்க. இது வரைக்கும் வராதவங்க வரணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சின்ன கைடன்ஸாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இஃப்தார் ஸ்நாக்ஸோட ராஜானா கண்டிப்பாக சமோசா தான். சமோசா இல்லைனா அந்த இஃப்தார் ஸ்நாக்ஸே கம்ப்ளீட் ஆகாது. நான் மாசி அண்ட் மட்டன் சமோசா ட்ரை பண்ணேன். ரெண்டுமே ஆனியன் சமோசா மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட்டு 10 ரூபா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஷாப் என் கண்ணில் பட்டது. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு. நான் இந்த ஷாப்பில் நுங்குப்பால் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக ஒர்த்தபுளான ஒரு ட்ரிங்க்குங்க. அல்டிமேட் டேஸ்ட்டு. மண்ணடியில் நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு சிப்புக்கும் அந்த நுங்கோட பீஸ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபுளான ட்ரிங்க். ஸோ அப்படியே வாக்கிங்லேயே இந்த மெயினான ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டில் நான் முதல்ல ட்ரை பண்ணது ஹலீம். இந்த ஹலீமை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹலீம்னாலே மட்டன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணது சிக்கன் ஹலீம். 140 ருபீஸ். டேஸ்ட் ஓகே தான். 140 ருபீஸுக்கு ஓகே. இந்த சிக்கன் ஹலீமோட டேஸ்ட் ஆவரேஜ் தான். ஸோ வாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஒரு வாக் போவோம். நான் இங்கே 5 மணிக்கெலாம் வந்துட்டேன். இந்த டைமில் தான் எல்லா ஷாப்லேயும் சூடாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5-5:30 வந்தீங்கன்னா சூடாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு ரேண்டமான ஷாப்பை பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஷாப்பில் நான் சில டிஷ்ஷஸை ட்ரை பண்ணேன். சிக்கன் ட்ரம் ஸ்டிக், சிக்கன் சீஸ் பால், சிக்கன் லாலிபாப். எல்லா டிஷ்ஷஸுமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஷேப்பும் கலரும் தான் வேறே தவிர உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே ஒன்று தான். இந்த சிக்கன் சீஸ் பால் நல்லா பொரி உண்ட சைஸில் இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருந்தது. உள்ள சீஸோட ஃபில்லிங் நல்லா மெல்ட் ஆகி சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாவே இருந்தது. கடைசியாக நான் ட்ரை பண்ண இந்த டிஷ், இதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் இதை பிச்சு சாப்பிட்றதுக்கே ஒரு பெரிய வேலையாயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பிரித்து ஃபஸ்ட்டு பைட்டை ஹாப்பியாக ட்ரை பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், கேவலமாக இருந்தது. இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கூட எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல.
கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எங்கே பார்த்தாலும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் கவனித்தது என்னென்னா, இது எதுவுமே ஃப்ரெஷ்ஷு ஃபுட்டு கிடையாது, எல்லாமே ஃப்ரோசன் பேக்கடு ஃபுட். இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக கடைசியாக மண்ணடியில் ஹாட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இஃப்தார் டைமில் இந்த ஸ்பாட் தான் ஹாட் ஸ்பாட்டாக இருக்கும், ஃபிர்தோஸ் பேக்கரி. கிட்டத்தட்ட எல்லா கூட்டமும் கடைசியாக வந்து சேர்றது இந்த ஃபிர்தோஸ் பேக்கரிக்காக தான் இருக்கும். நான் வந்த நேரம் சரியான ரஷ்ஷாக இருந்தது. சில யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்டு சில டிவி ஆக்டர்ஸை என்னால் அந்த டைம் பார்க்க முடிஞ்சது. ஸோ நான் ஃபிர்தோஸ் பேக்கரிக்கு வந்த ரீசன், இங்கே ஷாக்கித்து கூட நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு தான் நான் இங்கே வந்தேன். டேஸ்ட் இஸ் ஓகே, ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, செட்டில்டாக இருந்தது. 50 ரூபீஸுக்கு ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நான் நடந்தே இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஸ்ட்ரீட்டை சுற்றி வந்துட்டேன். சரியான டயர்டு. கடைசியாக ஒரு ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு ஜில் தண்டா ட்ரை பண்ணேன். 30 ரூபாய்க்கு ஒரு நார்மல் பாலில் ரோஸ் ஃப்ளேவர் பாதாம் பிசின் போட்டு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய ஸ்ட்ரீட்டை நான் சுற்றி வந்துட்டேன். அதில் நான் கவனித்தது ஒன்றுனா, தெருவுக்கு தெரு ஃப்ரோசன் ஃபுட்டு ஹோல்சேல் ஷாப்பாக இங்கே இருக்குது. அதாவது இங்கே இருக்க இஃப்தார் ஸ்நாக்ஸில் சிக்கன் கேண்டி, சிக்கன் லாலிபாப் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு கிடையாது, எல்லாமே ஃப்ரோசன் பேக்கடு ஃபுட்டு. கிட்டத்தட்ட முக்கால்வாசி கடைகளில் ரெடிமேட் பேக்கடு ஃபுட்டை ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி ஜஸ்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேல் பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. இதுக்கு இந்த நோன்பு டைமில் சமோசா, பஜ்ஜி, வடைன்னு சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆனால் குவாலிட்டியான ஃபுட்டை சேல் பண்ணக்கூடிய கடைகளும் இங்கே இருக்குது. இது எண்ட் ஆஃப் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். பாய். Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain of